சாலையை கடக்க முயன்ற பெண் மீது வேகமாக மோதிய கார் மோதியதும் தூக்கி வீசப்பட்ட பெண் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழப்பு. பேருந்து டேஷ்போர்டில் இருந்த சிசிடிவியை கைப்பற்றி விசாரித்த போலீஸ். விசாரணையில் இது விபத்து அல்ல, மனைவியை கணவனே கொலை செய்தது அம்பலம். மனைவியை கார் ஏற்றி கணவனை கொலை செய்தது ஏன்? இருவருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன? பிப்ரவரி 26ஆம் தேதி சவத்தாட்டி சாலைய லலிதாங்கிற பெண் கடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப வேகமா வந்த கார் ஒண்ணு லலிதா மேல பயங்கரமா மோதிட்டு நிக்காம போயிருக்கு. இதுல தூக்கி வீசப்பட்ட லலிதா சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் இத ஆக்சிடென்ட் கேஸா ஃபைல் பண்ணி சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அதே மாதிரி விபத்தை ஏற்படுத்திட்டு தப்பிச்சு போன நபர்களையும் தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில லலிதாவோட உயிரிழப்புல அவரோட உறவுக்காரங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. கணவனை பார்க்க போறதா சொல்லிட்டு போன பெண் திடீர்னு எப்படி உயிரிழப்பான்னு நினைச்சு சந்தேகப்பட்ட உறவுக்காரங்க இத பத்தி காவல் நிலையத்துல புகார் அளிச்சிட்டாங்க. இந்த புகாரை உடனே வாங்கின போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவியை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்ப லலிதா மேல மோதின கார்ல நம்பர் பிளேட் இல்ல. இதனால போலீஸுக்கும் சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து அந்த காருக்கு பின்னாடி வந்து பேருந்து டேஷ்போர்ட்ல இருந்த சிசிடிவியை கைப்பற்றிய போலீஸ் அதை எடுத்து செக் பண்ணி இருக்காங்க. அப்ப சாலையோரமா நிறுத்தப்பட்டிருந்த கார் லலிதா சாலையை கடக்கும் போது வேகமா போயிட்டு அவங்க மேல மோதனது தெரிய வந்திருக்கு. இத பார்த்து இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் லலிதாவோட போனை கைப்பற்றி அவங்களுக்கு வந்த லாஸ்ட் போன் கால், அடிக்கடி வந்த போன் கால்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல லலிதாவோட கணவன் உதய்குமார் கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப செல்போன் சிக்னல் சவத்தாட்டி பகுதியில காட்டி இருக்கு. அதை வச்சு நேரா அங்க போன போலீஸ் வீட்ல பதுங்கி இருந்த உதய்குமாரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் மனைவி கொலை செய்யப்பட்டதற்கான பல உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கு. கர்நாடகாவில் உள்ள நரேந்திரா கிராமத்தை சேர்ந்த உதயகுமாருக்கும் லலிதாவுக்கும் 2000ஆம் ஆண்டு பெரியோர் சம்மதத்தோட கல்யாணமாக்கி இருக்கு. கல்யாணமான நாள்ல இருந்தே 2 பேருக்கும் ஒத்து வரல. தொட்டதுக்கெல்லாம் 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஒரே வீட்டில இருந்தும் 2 பேரும் பேசாம இருந்திருக்காங்க. இதனால வாழ்க்கைய வெறுத்த மனைவி தன்னோட கணவனை பிரிஞ்சு தாய் வீட்டுக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில கணவன் தன்னோட மனைவியோட மனசை மாத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக பல முறை மாமியார் வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காரு. ஆனா லலிதா கணவன் கூட வாழ மாட்டேன்னு திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனைவி கணவன் கிட்ட ஜீவனாம்சம் கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாங்க. கோர்ட்டும் 1.5 ஏக்கர் நிலத்தை மனைவி பேர்ல எழுதி கொடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. இதனால உதயகுமார் தன்னோட மனைவி மேல கடும் கோபமாகி இருக்காரு. ஜீவனாம்சம் கொடுக்க விருப்பமில்லாத கணவன் தன்னோட மனைவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக கூலிப்படை கும்பலுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்த உதயகுமார் கொலைக்கான ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு தன்னோட மனைவிக்கு போன் பண்ண உதயகுமார் ஜீவனாம்சம் பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி மனைவிய சவத்தாட்டி சாலைக்கு வர சொல்லி இருக்காரு. அதுபடி மறுநாளே மனைவி லலிதாவும் அங்க போய் இருக்காங்க. அடுத்து அங்குள்ள ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டே இருந்த கூலிப்படை கும்பல் காரை வேகமா இயக்கி லலிதா மேல மோதிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல தூக்கி வீசப்பட்ட லலிதா சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. ஆனா பின்பக்கம் வந்த பேருந்து டேஷ்போர்ட்ல இருந்த சிசிடிவியை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவன் உதயகுமார் உள்ளிட்ட 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.